அன்பார்ந்த தோழர்களே, தருமபுரி மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் கருப்பண்ணன் மற்றும் விஜயகுமார் ஆகியோரின் முன்முயற்சியில் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களின் வழிகாட்டுதலில் இன்று 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பாலக்கோடு பகுதியிலிருந்து நம்முடைய தலைமையகத்திற்கு வருகை வந்து விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் மகிழ்வோடு வரவேற்று வாழ்த்துகிறேன். காலையிலிருந்து காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான தகவல் இல்லை. காலை ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளுக்காக செல்ல வேண்டியிருந்தது. அதனால் இரவு 7 மணிக்கு மேலாகிறது. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து காத்திருந்து இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டவங்கள் அனைவரும் நான் அஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பெரியவர் பேசுகிற போது நீண்ட காலமாக நான் அதிமுகவில் இருந்தேன். முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அல்லாஹ் அக்பர் ஜெய் பீம் என்று முழங்கிய போது நான் அவர்வால் ஈர்க்கப் பெற்றேன். அவருடைய இந்த உணர்வு என்னை சிந்திக்க வைத்தது. அதனால் நான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். இறுதி வரை நான் இந்த இயக்கத்தில் இருப்பேன், பாடுபடுவேன் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு இயக்கமாக வளர்ந்திருக்கிறது, வலுப்பெற்றிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங் பரிவார்கள் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை விதைத்து வரும் சூழலில் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிற சூழலில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே மோதலை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் அதனை முறியடிக்கும் வகையிலே பல்வேறு கட்சிகள் களத்திலே நிற்கின்றன என்றாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே சமரசமில்லாமல் போராடி வருகிறது, உறுதியாக நிற்கிறது என்பதுதான் இன்றைக்கு இவர்கள் இந்த இயக்கத்திலே இணைந்திருப்பதற்கான காரணம். அது ஒரு சான்றாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக இந்த இயக்கம் இருக்கும் என்கிற நம்பிக்கையை அது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த இயக்கம் தொடர வேண்டும் என்கிற செய்தியை சொல்லுவதாக அவர்களின் உணர்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பிருந்தே விடுதலை சிறுத்தைகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் நலன்களுக்காக குரல் கொடுத்து வருகிற இயக்கம், போராடி வருகிற இயக்கம். ஆகவே இன்றைக்கு பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்ட உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். புதிய புதிய அமைப்புகள் வெவ்வேறு பெயர்களை தாங்கி தமிழகத்தில் உருவாகி வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் RSS, பாஜக போன்ற கட்சிகள் பேசுகிற அரசியலையே
இன்னொரு வடிவத்தில் பேசுகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய உண்மையாகும். அவர்களுக்கும் சேர்த்து ஒரு சவால் விடுகிற இயக்கமாக, அவர்களுக்கும் பாடம் புகட்டுகிற இயக்கமாக, அவர்களின் சதிகளையும் முறியடிக்கிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்திலே நிற்கிறது. அதனால்தான் எனக்கு எதிராக, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக என்பதை விட எனக்கு எதிராக பல்வேறு சதி முயற்சிகளை மேற்கொள்கிறார். அவதூறுகள் பரப்புவதோடு மட்டுமில்லாமல் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் இந்த இயக்கம் இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு பின்வாங்குகிற இயக்கம் இல்லை என்பதை நாடு அறியும். அவர்களும் அறிந்து கொள்கிற காலம் கழிவு. வேறு காரணங்கள் இல்லை. சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை குறிவைக்கிறார்கள். அதற்காக நாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. அவர்களோடு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதை தம் கடமையாக கொண்டு செயல்படுகிற இந்த இயக்கத்தை இன்னும் வலுப்பெறச் செய்ய வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் இந்த இயக்கத்திலே இணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலும் கூட இன்றைக்கு அமோக வரவேற்பை பெற்று வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். இந்திய அளவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது. எனவே பொது நீரோட்டத்தில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக இந்த இயக்கம் மென்மேலும் வலுப்பெறுவதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, இன்றைக்கு கட்சியிலே பல மணி நேரம் காத்திருந்து தங்களை இணைத்துக் கொண்ட இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரையும் சிறுத்தைகளாய் வரவேற்று வாழ்த்துகிறேன்.